வணக்கம். இன்னைக்கு நாம பாலியல் வன்கொடுமை பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்ல நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸோ பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு மனுஷனோட மனிதாபிமானம் சிதையும் போது என்ன வலி ஏற்படுது, அந்த மௌனம் உடையும் போது என்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வருது, அத பத்தி தான் ஆழமா பேச போறோம். இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ ஒருத்தருக்கு நடந்த தாக்குதல்னு நம்ம சுலபமா கடந்து போயிட முடியாது. இது நம்ம எல்லார் மேலயும், நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட மனிதாபிமானத்து மேலயும் நடந்த ஒரு தாக்குதல். பாருங்க, இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கேட்டுட்டு சரி ஓகேன்னு போற விஷயம் கிடையாது. இது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மள நாமே பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்ப நாம குற்றவாளியோட மனநிலைக்குள்ள கொஞ்சம் போகலாம். அவங்கள சும்மா மிருகம், அரக்கன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு மனுஷன் எப்படி இந்த நிலைக்கு வரான், அந்த தார்மீக சரிவு எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா வன்முறைங்கிறது ஒரே நாள்ல திடீர்னு வர ஒரு மாற்றம் கிடையாது. அது ஒரு கேரக்டரோட மெதுவான அரிப்பு மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா சுயநலம், மத்தவங்கள அடக்கி ஆளணுங்கிற எண்ணம், அப்புறம் இன்னொரு மனுஷனை ஒரு பொருளா பார்க்குற பார்வை, இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தனோட மனிதாபிமானத்தை முழுசா அழிச்சிடுது. பாருங்க, ஒரு மனுஷன் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது ஒரே நாள்ல நடக்காது. முதல்ல எம்பத்தி, அதாவது மத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கிற குணம், அது மெதுவா சாகும். அப்போ எதிரில இருக்கிறவங்க ஒரு மனுஷனா தெரியாம வெறும் ஒரு பொருளா தெரிய ஆரம்பிப்பாங்க. மனசாட்சி அமைதியானதும் வன்முறைக்கு கதவு திறந்துடுது. கடைசியா அவளாதான் தேடிக்கிட்டா அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பொய்ய சொல்லி செஞ்ச கொடூரத்தை நியாயப்படுத்திக்கிறாங்க. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பாலியல் வன்கொடுமைங்கிறது ஆசையோட வெளிப்பாடு கிடையவே கிடையாது. அது அதிகாரத்தோட, ஆதிக்கத்தோட வெளிப்பாடு. ஒருத்தரோட சுயத்தை, அவங்களோட உரிமைய, அவங்க மனிதாபிமானத்தையே மொத்தமா அழிச்சு ஒழிக்கிற ஒரு செயல் அது. ஆசைக்கும் ஆதிக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆசைங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கனெக்ஷனை தேடும். அது மரியாதைய அடிப்படையா கொண்டது. ஆனா ஆதிக்கம், அது கண்ட்ரோலை மட்டும்தான் தேடும். அதுக்கு அடிப்படை அகங்காரம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் இந்த வன்முறையோட ஆணிவேரைய நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, இதுக்கு தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் காரணமா? இல்ல, இப்ப நம்மளோட கவனத்தை இந்த மாதிரியான வன்முறைக்கு இடம் கொடுக்கிற நம்ம சமூக சூழல் பக்கம் திருப்புவோம். இங்க நம்ம பாக்குறது வெறும் சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல. இதெல்லாம் வன்முறைக்கான ரீஹர்சல்ஸ், ஒத்திகைகள். நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போற இந்த விஷயங்கள் தான் பெரிய கொடுமைகளுக்கு அஸ்திவாரம் போடுது. மத்தவங்கள ஒரு பொருளா சித்தரிச்சு சொல்ற ஜோக்ஸ், தப்பு செஞ்சவங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுற நியூஸ் ஹெட்லைன்ஸ், பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்ற நம்ம சமூகம், இப்படி மரியாதை குறைவை நம்ம நார்மலாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நாம வன்முறைக்கு கதவை திறந்து விடுறோம்னு அர்த்தம். இதுக்கு பேனாலிட்டி ஆஃப் ஈவில், அதாவது தீமையின் அற்பத்தன்மைன்னு ஒரு ஆழமான கருத்து இருக்கு. பிலாசபர் ஹான்னா அரண்ட் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய கொடுமைகள் எல்லாம் ஏதோ அரக்கர்கள் செய்யறது இல்லையா, நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தாங்க செய்யற செயலோட விளைவு என்னன்னு யோசிக்காம எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்கன்னு ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து செய்யும் பொழுதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு தப்ப கண்டுக்காம இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய அழிவு சக்தி இருக்கு பாருங்க. ஒரு கொடுமை நடக்கும்போது நாம அதை பார்த்துட்டு சும்மா விலகி போனா நாமளும் அந்த கொடுமைக்கு துணை போறோம்னு தான் அர்த்தம். சரி, இப்போ நம்மளோட கவனத்தை முழுசா பாதிக்கப்பட்டவங்களோட அனுபவம் பக்கம் திருப்புவோம். அந்த ட்ராமாக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில பார்த்தா உலகம் வழக்கம் போல இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள எல்லாமே உறைஞ்சு போயிருக்கும். டைம் நின்ன மாதிரி இருக்கும். சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான பேரமைதி, ஒரு மௌனமான அதிர்ச்சி, அது மட்டும்தான் இருக்கும். அவங்களோட உலகம் அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருக்கும். நம்ம மனசு அதிலிருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த அதிர்ச்சி, அந்த ட்ராமா நம்ம நரம்பு மண்டலத்துல, நம்ம உடம்புல பதிஞ்சிடும். பல வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு சின்ன வாசனை, ஒரு சத்தம் இல்ல ஒரு தொடுதல் கூட அந்த பழைய பயத்தை அப்படியே திரும்ப கொண்டு வந்துடும். ஏன்னா காயங்கள் மனசுல மட்டும் இல்ல, உடம்புலயும் தங்கிடுது. அதனால இதிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப நீண்ட தனிமையான ஒரு பயணம். இதை நான் யார்கிட்ட சொல்றது, சொன்னா நம்புவாங்களா, புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற பயமே அவங்கள ஒரு தனிமைச்சிறைக்குள்ள தள்ளிடும். அந்த மொத்த வலியையும் அவங்க தனியாவே சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. முதல் தாக்குதல் உடம்ப காயப்படுத்துதுன்னா, இதுக்கப்புறம் வர்ற இரண்டாவது தாக்குதல் அவங்களோட ஆன்மாவையே சிதைச்சிடும். அது என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்கள நம்பாம அவங்களையே குற்றம் சொல்ற நம்ம சிஸ்டம்ஸ், நம்ம அமைப்புகள் செய்யற துரோகம் தான். இது போலீஸ்ல இருந்து, கோர்ட்ல இருந்து, சில சமயம் சொந்த குடும்பத்தில இருந்து கூட வரலாம். இந்த நேரத்துல தான் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கப்படும். ஆனா அது எவ்வளோ பெரிய அறியாமை நிறைஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது.
ஏன்? ஏன்னா இதுக்கான பதில் நம்ம உடம்போட பயாலஜிலேயே இருக்கு. உயிருக்கு ஆபத்து வர்ற ஒரு நேரத்துல நம்ம மூளையோட யோசிக்கிற பகுதி ஷட் டவுன் ஆயிடும். உயிர் பிழைக்கணுங்கிற இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான் வேலை செய்யும். அப்ப நம்ம உடம்பு மூணுல ஒரு விஷயத்த பண்ணும். ஒன்னு ஃபைட் பண்ணும், இல்லனா ஃப்ளைட் அதாவது தப்பிச்சு ஓடும், இல்லனா ஃப்ரீஸ் அப்படியே உறைஞ்சு போயிடும். இதுல அந்த ஃப்ரீஸ் ஆகுறதுங்கிறது கோழைத்தனம் கிடையாது. அது நம்ம மூளையோட ஒரு புத்திசாலித்தனமான தற்காப்பு நடவடிக்கை. சரி, இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? முடியும். அது ரொம்ப கடினமான பயணம்தான், ஆனா சாத்தியம். அந்த குணமடைதல் பயணத்தை பத்தி இப்ப பாப்போம். வதை முகாமிலிருந்து தப்பிச்ச விக்டர் பிராங்கல் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவ. ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம், ஒரு புதிய நோக்கம் கண்டுபிடிக்கும் போதுதான் உண்மையான குணமடைதல் தொடங்குது. அந்த வழியையே அர்த்தமுள்ள ஒரு செயலா மாத்தும்போது அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடைக்குது. அதனால தான் சொல்றோம், குணமடைதல்ங்கிறது தனியா செய்யற ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு சமூகம் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஒருத்தர் சொல்றது காது கொடுத்து கேட்கறது, அவங்கள நம்புறது, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக நிக்கிறது. இதிலிருந்து தான் ஹீலிங் தொடங்குது. இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் மட்டும் இல்ல, இது ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இது திரும்ப நடக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாதுகாப்பான உலகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி உருவாக்கலாம்? அத பத்தி தான் இப்ப கடைசியா பார்க்க போறோம். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நாம் ஒரு புதிய பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். சம்மதம், அதாவது கன்சென்ட்ங்கிறத இது ஒரு சட்ட வார்த்தையா மட்டும் பார்க்காம அது மரியாதையோட முதல் மொழின்னு சொல்லிக் கொடுப்போம். எம்பத்தியை ஒரு பாடமா இல்லாம வாழ்க்கையோட அடிப்படையா சொல்லிக் கொடுப்போம். வலிமைங்கிறது அடுத்தவங்கள அடக்கிறதுல இல்ல, தன்னடக்கத்துல இருக்குன்னு புரிய வைப்போம். இதெல்லாம் வெறும் ஸ்கூல்ல மட்டும் நடக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சமூகத்திலையும் இது தொடங்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கொடுமையான கதைக்கும் 2 விதமான முடிவு இருக்கு. ஒன்னு, வழக்கம் போல உலகம் இதையும் கண்டுக்காம கடந்து போறது. இன்னொன்னு, யாரோ ஒருத்தர் எழுந்து நின்னு இனி இது போதும்னு ஒரு குரல் கொடுக்கறது. நாம இதுல எதை தேர்ந்தெடுக்க போறோம்? இந்த மாற்றத்துக்கான பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் தான் இருக்கு.